இன்னைக்கு எங்க வீட்டு சரௌண்டிங்ல இருக்க கையிலேயே செஞ்ச தரமான விநாயகர் தான் பார்க்க போறோம். வாங்க போய் பாப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விநாயகர் பாத்தீங்கன்னா குங்குமச்சிவல்ல செஞ்சு வச்சிருக்காங்க. இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 30-40 ஃபீட் இருக்கும். இது 6000 குங்குமச்சிவல்ல வச்சு செஞ்சிருக்காங்க. அவரை பார்க்கறதே சும்மா பல அட்டகாசமா இருந்தது. ரெண்டாவதா மஞ்சள்ல செஞ்ச விநாயகர் தான் பார்க்க போறோம். இதுக்கு 1.5 டன் அளவுல மஞ்சளை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன ஹைலைட்னா ஒரு படுத்துட்டு இருக்க மாதிரி செஞ்சிருக்காங்க. அதை பார்க்கறதே இன்னும் 2 கண்ணு வேணும் போல, அவ்வளவு அழகா இருந்தது. மூணாவதா பாத்தீங்கன்னா பிஸ்கெட்ல செஞ்ச விநாயகர் தான் பார்க்க போறோம். பயங்கரமா யோசிச்சு தரமா செஞ்சிருக்காங்க. இதுல மொத்தம் எத்தனை பிஸ்கட் இருக்குன்னு சொல்லி கேட்டோம். 5000 பிஸ்கட் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களே ஷாக் ஆயிட்டோம். நாலாவதா பாத்தீங்கன்னா அம்சமான ஆடம்பரமான 3 தலை வச்ச விநாயகர் தான் பார்க்க போறோம். இந்த விநாயகர் எதுல செஞ்சிருக்காங்கன்னா மரத்தை கீழே நின்று கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி இருக்க ஸ்டாச்சுல தான் செஞ்சிருக்காங்க. அப்புறமா அங்கங்க எலியில விநாயகர் இருக்க போல இருக்கு. இதுக்கு மொத்தமா 8000 பொருள் யூஸ் பண்ணிருக்காங்க. கடைசியா கருப்பண்ணசாமி மாதிரி இருக்க விநாயகர் தான் பார்த்தேன். அவரோட ஸ்லிப்பர் கட்டி பெட்டி எல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தது. இந்த 5 விநாயகர்ல எந்த விநாயகர் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு